ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டேனிஷ் யூடியூப் சேனல். பைக் வந்து 20 rupees சார்ஜ் பண்ணிட்டாங்க. கரெக்டாக வந்து நான் வந்து இப்போது லோக்கா படம் பார்க்குறதுக்காக மதுரை இருக்கிற வெட்டிஸ் மாஸ் தான் நம்ம சொல்லி வந்திருக்கோம். அண்ட் வந்து திடீர்னு வந்து ஸ்பாட்டில் வந்து லாஸ்ட் டைம் தான் முடிவு எடுத்தேன் போய் படம் பார்க்கணுன்ட்டு. அந்த விளாகு நம்ம எல்லாருக்கும் உள்ள போய் கண்டு பண்ணுறேன். சாயங்காலம் கேப்ஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா, போகலாம் கைஸ். பாருங்கள், கேமிங் ஜோன்லாம் திறந்துட்டாங்க வெட்டிஸ் மாஸில். நான் மாறி ஏறி வந்துட்டேன். வந்து திடீர்னு லாஸ்ட் டைம் தான் வந்து பிளான் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். நிறைய வந்து ஹைப் ஏற்றிட்டாங்க, எது சூப்பராக சொல்லி போட்டிருந்தாங்க. മലയാളത്തിനൊരു മാർവൽ എങ്ങനെയാണോ അത് അവതരിപ്പിക്കും. ചിന്തിക്കാത്ത ലെവൽ മ്യൂസിക് ரிலீஸ் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பார்க்க வந்துட்டு இந்த படத்துக்கு நான் வந்திருக்கேன். அவங்க உள்ள போயிட்டு கண்டு பண்ணுறேன். ஓகேவா, Few moments later. மக்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சு பாருங்கள், செவ்வாய்க்கிழமை இவ்வளோ கூட வந்துருக்குங்க. அது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இட்லி கடை ரிலீஸ் ஆகுது. அதோட ப்ரமோஷன் இங்கே வச்சுருக்காங்க. நல்ல லெவலு. Few moments later. படம் முடிஞ்சு தியேட்டரை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் வந்து இதை பற்றி பேசிட்டோம். நான் இதெல்லாம் வீட்டுக்கு போய்ட்டு கண்டு பண்ணுறேன். ஓகேவா, மக்கள் டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி ஆச்சு. நான் வந்து தியேட்டர் விட்டு வெளியே வரேன் பைக் எடுத்துகிட்டு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பசிக்குது. இந்த ஷோ பார்த்தீங்கன்னா 1:30 மணி ஷோ. 1:30 மணிக்கு போனால் அப்புறம் 4 மணிக்கு முடியுது. 2:30 மணி தான் படம். ஆஃப்டர்நூன் ஷோவும் கிடையாது, மார்னிங் ஷோவும் கிடையாது. ஒரு மிடில் ஷோ மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பசிக்குது. நான் வீட்டுக்கு போய்ட்டு கண்டு பண்ணுறேன். ஓகேவா, மக்களே லோக்கா படம் பார்த்தாச்சு. இப்போ லோக்கா மூவி ரிவ்யூ சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, கதை வந்து எடுத்துட்டிங்கன்னா சூப்பர் ஹீரோ கதை தான். அது வந்து மலையாளத்தில் ஏற்கனவே ஒரு படம் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட இது மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம நினச்சி நம்ம போனால் கொஞ்சம் வந்து ஸ்லைட்டாக வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. கொஞ்சம் கல்கியும் கொஞ்சம் மின்னல்மொழியும் கொஞ்சம் பேட்மேனும் கலந்து வச்ச ஒரு கலர் மாதிரி கொஞ்சம் சூப்பராகவே டிஃப்ரெண்ட்டாக செம்மையாக இருந்துச்சு. அது வந்து படத்தில் பாசிட்டிவ் எடுத்துட்டிங்கன்னா படத்தில் ரிவ்யூ சூப்பராக இருந்துச்சு. படத்தோட மேக்கிங் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. அந்த காசு பட்ஜெட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 கோடிக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி வந்து டொவினோ தாமஸுக்கு காசு, டொமேட்டோ வாஸில் ஆக்டர்ஸுக்கு காசு, அது இதுன்னு சொல்லி விஎஃப்எக்ஸ்லாம் போக மேபி வந்து ஒரு 30 கோடி 40 கோடி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓவரால் பட்ஜெட்டு. ஸோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு சூப்பராக பண்ண முடியுமான்னு கேள்வி கேட்டால் அது வந்து இப்போ வடக்குள்ள வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் தான். பாராட்டணும் தான் கண்டிப்பாக நம்ம. அந்த அளவுக்கு வந்து படத்தை ஸ்டாலிங் வந்து என்னைக்குமே ஃப்ரேம் எல்லாமே சூப்பராக செம்மையாக வந்து சினிமாட்டிக்காக எடுத்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து படத்தில் வந்து ஆக்ட் பண்ண வந்து அந்த ஹீரோயின் கேரக்டர் இருக்காங்க, இந்த கல்யாணி, அவங்க ஆக்ட்ரஸ் வந்து உண்மையாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வந்து இதயம் படம் வந்து பார்க்குறப்ப எனக்கு வந்து அவங்க ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. அவங்க ஆக்டிங்கு, அவங்க ஸ்டைல் எல்லாமே க்யூட்டாக சூப்பராக இருந்தாங்களேன்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அவங்களுக்காகவும் நான் அந்த ரீசன் தான் அந்த படத்துக்கு நான் போனதுக்கு காரணமும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுமே சூப்பராக செம்மையாக ஆக்டிங் பண்ணியிருந்தாங்க. அதாவது நம்ம ஆக்ஷன் ஃபிலிம் வந்து நாமளும் வந்து ஒரு பையனோ இல்லாட்டி ஒரு மேல் பண்ணுறது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. இதே ஒரு பொண்ணு பண்ணுறதுன்றது உண்மையிலேயே பெரிய விஷயம் தான். ஏன்னா வந்து ஒரு நாள் 90 நாள் ஷூட்டிங் போகிறப்போ நிறையா வந்து அவங்க வந்து பீரியட்ஸ் ஆகலாம், நிறையா அந்த கேர்ள்ஸுக்கு வந்து நிறையா ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதையும் தாண்டி ஓவர் கம் பண்ணி இந்த மாதிரி படத்தில் வந்து ஒரு ஆக்ஷன் சீனு, ஒரு ஃபைட் சீனு, ஒரு மாசான சீன்லாம் பண்ணுறாங்கன்னா உண்மையிலேயே பெரிய விஷயம் தான். அவங்க வந்து உண்மையிலேயே சல்யூட் அடிக்கணும். அது இல்லாமல் ஆக்டர்ஸ் எல்லாமே சூப்பராக வந்து அவ்வளோ வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. பொம்பளைங்க இருப்பாங்க, ஒன்று நல்லவங்க. நிறையா வந்து சர்ப்ரைஸான எலமெண்ட் இருக்குது படத்தில். வந்து குட்டி குட்டி கேமியோஸ் இருக்குது. அது எல்லாமே படத்தில் மலையாள சினிமாவில் மிக பெரிய பெரிய ஆக்டர்ஸ் தான் வந்து இந்த கேமியோலாம் பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலே பார்க்க வந்து சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் உண்மையிலேயே அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து செம்மையாக வந்து சூப்பராக போச்சு. ஆனால் இதெல்லாம் வந்து படத்தில் ஓரளவுக்கு பாசிட்டிவ். கேஷுவலா டேட் பண்றா, உன்னை பார்த்தாலே தெரியுதுடா. நெகட்டிவ் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா படத்தில் வந்து ஒரு கிரிப்பிங்காகவே இல்லை. எதுக்கு வந்து அந்த ஹீரோயின் வந்து அங்கேருந்து இங்கே வராங்க அப்படின்ற மாதிரி கிரிப்பிங்காகவே இல்லை. அண்ட் வந்து ஒரு சில சின்ன சின்ன குட்டி குட்டி மிஸ்டேக் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்குது. கதைக்குள்ளே சேர்ந்து போகிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் காமெடி கமெண்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கலாம். காமெடி கமெண்ட்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கலாம். ஆட் பண்ணால் இந்த படம் கொஞ்சம் சூப்பராக வந்து இருக்குன்றது என்னோட சின்ன ஒரு கருத்து. இது பறக்குமாடா. அதுவும் இல்லாமல் டிக்கியும் சரி, சோபினையும் சரி, அப்புறமேட்டு 2 பேருமே இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக ஃபுல் ஃபிட்ல வந்து இறங்கி வந்து சூப்பராக காட்டுற மாதிரி காமிச்சிருக்கலாம். அண்ட் வந்து டொவினோ தாமஸை காட்டுறப்போ மின்னல் மொழி கேரக்டரே வந்து அவங்க வந்து கீழே கிராஸ் ஓவர் மாதிரி பண்ணி அவரே கேரக்டரே இங்கே வந்து திரும்ப இதில் பண்ண மாதிரி கூட பண்ணி இன்னும் வந்து படம் வந்து சூப்பராக இருந்திருக்கும். நம்ம தேட்டரில் பார்க்குறப்பே எல்லாருமே வந்து மின்னல் மொழின்னு சொல்லி கத்திட்டு இருந்தாங்க ஏன்னா தமிழ் ஆடியன்ஸு. ஆனால் கஷ்டம் பார்த்தா மின்னல் மொழி கிடையாது, இது வந்து வேற ஒரு கேரக்டர். அப்படி வந்து மேபி வந்து அந்த மாதிரி ஒரு இன்டர்லிங் மாதிரி பண்ணியிருக்கலாம். எல்சியூ மாதிரி கைண்ட் ஆஃப் வந்து மின்னல் மொழியில் வந்து கொஞ்சம் கனெக்ட் பண்ண மாதிரி பண்ணியிருந்துக்கலாம். ஆனால் இன்னும் படம் வந்து வேற லெவலில் பிடிச்சி சூப்பராக செம்மையாக போயிருக்குன்றது என்னோட சின்ன ஒரு கருத்து. மற்றபடி படம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் டைம் கிடச்சா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தேட்டரில் போய் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னைக்கு வந்து டியூஸ்டே தான் போயிருந்தேன். தியேட்டரில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 80% கிட்ட வந்து கூட்டம் வந்து வந்துருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து டியூஸ்டே அன்னைக்கு வந்து இவ்வளோ பேர் வந்து வந்திருக்காங்கன்றதை பார்க்க வந்து ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. தமிழ் ஆடியன்ஸுக்கு நல்ல படங்கள் எல்லாம் கண்டிப்பாக வந்து ஓட வைப்பாங்கன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த படம் தான், லோக்கா தான்.
கிராபிக்ஸ் விஎஃப்எக்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தமிழ்லேயே வந்து இதுக்கு ஈக்குவலாக வந்து படம் பண்ணியிருக்காங்க. நான் ரிவ்யூலாம் பார்த்தேன், தமிழ்ல இருந்து ஏதாவது இப்படிலாம் பண்ண மாட்டேங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பாதியோட கடைசி உலக போர் நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து விஎஃப்எக்ஸ் எல்லாமே சூப்பராக செமையா இருக்கும். இந்த ஸ்டாண்டர்ட் ஈக்குவலாகவே அதுலயுமே இருக்கும். நான் முக்கியமாக இந்த படம் பார்த்தது காரணமே வந்துட்டு இந்த ரிவ்யூஸ் தான். படம் அப்படியே இப்படி சொல்லி பில்டப் பண்ணி விட்டாங்கன்றதான் நான் முக்கியமாக நான் பார்த்தேன். ஸோ எனக்குமே அது ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. படம் உண்மையாக சூப்பராக தான் இருந்துச்சு. அண்ட் வந்து நானும் வந்து உங்க ஸ்ட்ராங்காக வந்து இந்த படத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்க ஃப்ரீ ஆனீங்கன்னா போய் தேர்தவே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் வந்து அவ்வளோ இந்த மூவி ரிவ்யூ அண்ட் வந்து அடுத்து வந்து மதராசி படம் வேற வருது, அது நான் போவேன். அவ்வளோ இந்த வீடியோ மறக்காம சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலில் போய் 4 வீடியோஸ் பாருங்க. நம்ம கண்டென்ட் போச்சா மட்டும் சேனலை எப்பயே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். ஓகேவா?